வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 30/7/2025 ஆடி மாதம் 14ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி வைப்பது புத்திசாலித்தனமான அமைப்பு. யோக பலங்கள் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மையும் சந்தோஷத்தை தரும். வெளியிடத்திலிருந்து நல்ல செய்திகள் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகளுடன் மனமிட்டு பேசுவதும் குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வதும் துணை அல்லது துணைவியாருடைய பேச்சை மீறாமல் இருப்பதும் நன்மை ஏற்படுத்தி தரும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. பணவரவுக்கு குறைவு இருக்காது. முதலீடுகளுக்கு அனுகூலங்கள் காணப்படும். குடும்பத்தில் இன்டீரியர் பண்ணுற பொருள் வாங்குவது சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை மனதில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடப்பது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். வெளியிடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது மனதிலும் குடும்பத்திலும் சந்தோஷத்தை தரும். இழுபறியாக இருந்த சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆவணி மாதம் முடிகின்ற வரையில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசி என்பது நீங்கள் தான் என்பதையும் என்னை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி வரைக்கும் அது அப்படி தான் கண்டினியூ ஆகும். எனவே உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்தில் அதீத கவனம் நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக நன்மைகளும் சந்தோஷங்களும் ஏற்றங்களும் காணப்படும். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதங்கள் வேண்டாம். குடும்பத்தில் மட்டும் தேவையில்லாத குழப்பம் பெரிதாக காணப்படும். அதற்கு நீங்கள் தான் காரணம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளியிடத்தில் விட்டு கொடுக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் குடும்பத்தில் மட்டும் ஆவேசப்படுவது நியாயமற்றது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் யாரை முழுவதுமாக நம்புகிறீர்களோ அவர்கள் உங்களை எதிராக சில சதி செயல்களுக்கு ஈடுபடுவார்கள். அதுவே உங்களுக்கு பெரிய அளவுக்கு இவர்களா இப்படி என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். யாரையும் நம்புவது தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் தேவையில்லாத மன அழுத்தமோ சந்தேகமோ கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக காணப்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் அதீத ஏற்றம் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள் ஏற்றமே.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக முன்னேற்றம், வியாபாரம் அனுகூலம் நிச்சயமாக காணப்படும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. புதிய தொழில் மாற்றங்கள், வரவேற்கத்தக்க மாற்றங்கள். குடும்பத்தில் மட்டும் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுங்கள். உங்களுக்காகவே இருக்கக்கூடியவர்களை காயப்படுத்துவது நியாயமாகாது. எல்லா விதத்திலும் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்வதும் அபிராமி அந்தாதியுடைய 40வது பாடல் முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். வெளியிடம், தொழில், உத்தியோகம், பெற்றோர் பெரியோர், தாத்தா பாட்டி போன்ற ஒரு வயது மூத்தவர்களிடத்தில் கூட தர்க்கமில்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வசந்த கால அமைப்பு அனுகூலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். இழுபறியாக இருந்த விஷயங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். அதே சமயம் சந்திராஷ்டமத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அதீத கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவது மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தொழில், சுபவிரியம், மன அழுத்தமெல்லாம் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் கூட நீங்கக்கூடிய காலகட்டம். வியாபாரத்தில் நல்ல முதலீடுகள் கிடைக்கும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.